குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து நாங்கள் ஊருக்கு போனோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் vlog தான். இக்னோர் மை வாய்ஸ் கைஸ். ஆக்சுவலி என்ன அப்படி எனக்கு வந்து நோஸ் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு. என்னோடய வாய்ஸே வந்து எனக்கே புரியல, அந்த மாதிரி இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் மெயினாக வந்தது இதுக்காக தான், கோயிலுக்கு போகிறதுக்காக. டியோட அக்கா அவங்களோட இன்லா சைடில் வந்து கோயிலில் வந்து பூஜை வச்சுருந்தாங்க. அதுக்காக தான் வந்து போயிருந்தோம். இதுதான் அந்த கோயில். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். யாருமே வந்து அதிகமாக வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் போன உடனே வந்து எல்லாம் வேலை எல்லாமே இருக்கும் இல்லையா, ஃபேமிலி அப்படின்னா. ஸோ எல்லாமே வந்து ஒன்று நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். சைட் பை சைட் நான் வந்து வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன். நீயோட அக்கா தான் வந்து கோலம் எல்லாம் விட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி மெயினாக என்ன அப்படின்னா, சமைக்கிறது எல்லாமே வந்து ஜென்ட்ஸ் தான். ஜஸ்ட் வந்து மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் வேலை மட்டும் தான் அங்கே எல்லாம் பண்ணி கொடுத்தோம், அவ்வளோதான். ஆனால் சூப்பராக சமைச்சிருந்தாங்க. பாருங்கள், வந்து சமைக்கிற இடத்துல தான் வந்து இருந்தான். மெயினாக இருக்கிற எல்லா வேலையும் வந்து அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் வந்து எடுப்படி வேலை மட்டும்தான் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறமா இந்த க்ரீம் சாரீ இருக்காங்களே, அவங்க தான் வந்து பூஜை வச்சுருந்தாங்க. வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோ பார்த்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டேன். நான் வந்து எல்லாரோட வீடியோவும் வந்து எடுத்து எல்லாருக்குமே வந்து எடிட்டெல்லாம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் எனக்கு தான் வந்து யாருமே எடுத்து கொடுக்கல. நான் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃபி வீடியோ மட்டும் அப்பப்போ எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நீ இருந்தால் என்னை வந்து சூப்பராக வீடியோலாம் எடுத்து கொடுத்துருப்பேன். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தான் அன்றைக்கி. நாங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த பலாப்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக ஒரு டிஷ் மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நீ வந்து பாவம் ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டா அன்றைக்கி. தனு பாருங்க, மீன்ஸ் தனு அப்படின்னா நீயோட அக்கா பையன். மேலெல்லாம் ஏறி செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுமே வந்து. அதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா வந்து சமைக்கிற இடத்துக்கு வந்தோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பார்க்கலாம் அப்படின்னு. பாவம் பாருங்க நீயை. அங்கே வந்து களி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ராகி களி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் அது எல்லாமே வந்து இது பூஜை பண்ணும்போது பண்ணுவாங்க. வெஜ்ஜு இல்லையா, எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா லேடிஸுமே வந்து பண்ணிட்டு. எனக்கு வந்து அது எல்லாமே பண்ண தெரியாது. நீ சூப்பராக பண்ணிட்டு இருந்தா. அவரே வந்து அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ரொம்ப ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, என்னோடய நோஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, எகெயின் சாரி சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் என்னோடய வாய்ஸ். ஃபஸ்ட்டே கேவலமாக இருக்குது, இப்போ வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால தான் சைட் பை சைடாக வந்து சமைச்சது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி. அங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து 1:30 கிட்டே ஆகிடுச்சி. எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் பந்தியில். இவங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கல, எல்லோரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் வந்து சைட் பை சைடு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பூஜை சாமி கும்பிட்றதுக்காக வந்து உள்ளே போனோம். நீயோட அக்கா பையன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட போனோம். அப்புறமா நாங்களும் வந்து சாப்பிட வந்து போய் உட்காந்தோம். ஸோ நாங்கள் எல்லாம் போயிட்டு சாப்பிட உட்காந்தோம். அதுக்கப்புறமா சாப்பாடை வந்து பரிமாறினாங்க. எனக்கு வந்து களி வந்து நான் சாப்பிட மாட்டேன். அப்புறமா இதுவும் வந்து நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து அது அலர்ஜி. இப்போ இல்லை, சின்னத்துலேருந்து வந்து எனக்கு அது அலர்ஜி. அதுக்கப்புறமா சாப்பிட்டு எல்லாருமே வந்து இது நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம். நான் வந்து ரைஸ் அப்புறமா சாம்பார் பண்ணியிருப்பாங்க இல்லை, அதுதான் வந்து நான் போட்டு சாப்பிட்டேன். ஆக்சுவலி என்ன சொன்னாலுமே வந்து கோயில் பிரசாதம் வந்து சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணாலுமே. அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோம். நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரிட்டர்ன் போன வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து கோயிலுக்கு போகிறது மட்டும்தான். ரிட்டர்ன் பெங்களூர் போன வீடியோவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா யூடிஸ்? பாய், ஐ லவ் யூ.